அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் வாழ்வின் இனிய காலை வணக்கம். இன்று 2/8/2024, அதாவது ஆடி மாதம் 17ஆம் தேதி, வெள்ளிக்கிழமை. திரையோதசி திதி 3:27 வரை சாயங்காலம். அதற்கு மேல் சதுர்த்தசி திதி. திருவாதிரை நட்சத்திரம் 10:59 வரை. அதற்கு மேல் புனர்பூச நட்சத்திரம். ராகு காலம் 10 to 12. யமகண்டம் சாயங்காலம் 3 to 4:30. நல்ல நேரம் காலையில் 9:15 to 10:15, சாயங்காலம் 4:45 to 5:45. இன்றைக்கி சந்திராஷ்டமம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உடையது. அதே மாதிரி வேண்டிய உடையின் நிறம், அதாவது நீங்கள் போட வேண்டிய சற்று கலர் ஒயிட், வெள்ளை. போடக்கூடாதது மஞ்சள். இப்போ நீங்கள் சாப்பிடக்கூடியது உளுந்த வடை அல்லது புளியோதரை. நண்பர்களே, நம்ம சந்திரன் எந்தெந்த வீட்டில் ஜாதகத்தில் இருந்தால் என்னென்ன பலன்களுங்கிறத அவுட்லைனாக பார்த்துக்கிட்டு வந்தோம். இப்போ 11 சந்திரன் இருந்தால் என்ன பலன்கள்னு பார்க்கலாம். இந்த 11 சந்திரன் இருந்தால் அநேக குழந்தைகளை அடைந்து சுகமாக வாழ்வான். எல்லா குழந்தைகளுமே ஓரளவு நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால அவனுக்கு லக்ஸுரி லைஃப், ரொம்ப சுகமான வாழ்க்கை. அதே மாதிரி அவர் சமூக தொண்டில் ஈடுபடுவார். இலக்கியத்திலையும் கலைகளிலேயும் ரொம்ப ஜாஸ்தி இன்வால்மெண்ட்டாக இருந்துக்கிட்டு இருப்பார். எந்த காரியத்திலையும் அதில் இறங்கினா அதில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய அளவுக்கு அதை கொண்டு செல்வார். ஒழுக்கம் உடையவர். அதாவது இந்த மாதிரி தான் இருக்கணும்னு ஒரு கட்டத்திட்டத்தோட சட்டத்திட்டத்துக்கு அடங்கி நடக்கக்கூடியவர், ஒழுக்கமுடையவர். அதாவது ஆண்களாக இருந்தால், இந்த ஜாதகம் ஆண்களாக இருந்தால் பெண்களால் நிறைய நல்ல விதத்தில் உதவிகள் ஏற்படும். அடுத்து 12ஆம் வீட்டில் சந்திரன் இருந்தால் மேக்சிமம் ஏதாவது அங்கஹீனம் உடையவராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்து கொண்டு இருக்கிறது. கொஞ்சம் குறுகின மனப்பான்மை உடையவர் தான். ஏமாற்ற குணம் இருக்கும். அவர் ஏமாறுறது மட்டும் இல்லை, அவரும் ஏமாற்றப்படுவார். வாழ்க்கையில் திருப்தியும் சந்தோஷமும் அவ்வளவா இருக்கிறது இல்லை. மாறி மாறி கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்து கொண்டு இருக்கிறது. நண்பர்களே, இப்பொழுது ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஏற்புடையதாயின் சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். மேசராசிக்காரங்களுக்கு என்னென்னா, முயற்சிக்கு பின் வெற்றி. எடுத்த உடனே வெற்றி கிடைக்கிறதில்ல. போராட்ட குணம். நீங்கள் மேசராசினா மார்ஸ், அதாவது வார் பிளானட்டு, யுத்த கிரகமாகிய செவ்வாய் அம்சத்தில் பிறந்திருக்கிறதுனால யுத்தம் பண்ணி தான் ஜெயிக்கணும். பட் ஜெயிக்கிறோம், அதுதான் முக்கியம். அதாவது நீண்ட நாட்களாக முயற்சி புதிய தொழில் ஆரம்பிக்கிற எண்ணம் கைகூட போகிறது. அதுக்கு உண்டான பிரைமரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்க. அதே மாதிரி குடும்ப விருத்தி, குடும்பம் டெவலப் ஆகுது. புதிய வரவு குடும்பத்திற்கு சேரப்போகிறது. மன அமைதியாக இருந்து கொண்டு இருக்கிறது. கோபம், டென்ஷன்லாம் இல்லை. கணவன் மனைவி உறவு கூட நன்றாகவே இருக்கிறது. அடுத்து ரிஷபராசி. சகோதரர்களோட தொடர்புகள் நன்றாகவே இருக்கிறது. குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலையே நிலவுகிறது. உடல் ஹெல்த் நன்றாக இருக்கிறது. தேவையான பணம் சேருகிறது. ட்ரேடிங் செய்பவர்களுக்கு நல்ல வாய்ப்பு அமைகிறது. அதனால் ட்ரேடிங் உங்கள் மனசாட்சி சொல்லிச்சுன்னா தாராளமாக செய்யுங்க. மிதுனம். எப்போதும் நிதானமாக தான் பேசுவீங்க. ஆனால் இப்போ இன்றைக்கி எடுத்தறிஞ்சு கொஞ்சம் கோபமாக பேசுகிறீங்க. பணப்புழக்கங்கள் ஓரளவு பரவாயில்லை. மனைவியோட கருத்து வேறுபாடுகள் இருந்து கொண்டே இருக்கிறது. பணப்புழக்கம் ஓரளவு பரவாயில்லை. அதிக அனாவசியமான செலவு. வெளியிலேயே நீங்கள் தங்க வேண்டிய ஒரு சூழலை உருவாகிறது. உத்தியோகத்தில் பெரிய பிரச்சனை எதுவும் உருவாகவில்லை. அடுத்து கடகராசி. சிறு பிரயாணம்,
செய்ய வேண்டிய சூழ்நிலை வருகிறது. உடல்நிலையில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனம் செலுத்துங்க. மனைவியினோட தொடர்பு, சுற்றத்தினரோட உறவு, பணவரவு எல்லாமே ஓரளவு நன்றாகவே இருக்கிறது. உத்தியோகம் அல்லது தொழில் எதாக இருந்தால் கூட நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறது. பெரியவர்களின் ஆசீர்வாதம் பர்டிகுலராக கிடைக்கிறது. அடுத்து சிம்மராசி. எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றியே. ட்ரேடிங்கில் கூட ஓரளவு லாபம் தான் கிடந்துக்கிட்டு இருக்குது. அம்மாவோட ஹெல்த்து நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. மனதில் ரொம்ப உற்சாகம். எந்த கருத்துலையும் எந்த காரியத்தையும் சாதித்து விடலாம் என்ற நம்பிக்கை உங்களுக்கு மனசில் உருவாகிவிட்டது. உத்தியோகம், தொழில் ஸ்மூத் செயலிங், அதில் மாற்றுக்கருத்து இல்லை. உடல்நிலையில் கொஞ்சம் திடீர்னு மாற்றம், கொஞ்சம் டல்லாக இருந்துக்கிட்டு இருக்குது. அது என்னென்னு பார்த்துக்கோங்க. அடுத்து கன்னியா ராசி. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறது. வேலையில் உள்ளவங்களுக்கு பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு கிடைக்கின்றது. மனைவி அல்லது அம்மாவோட பேரில் தொழில் ஆரம்பிக்கிறது இருந்தால் அது நல்லபடியாக செல்வோம். அதனால் அவங்க பேரில் ஆரம்பிக்கலாம். உடல் ஆரோக்கியம், பணவரவு, கணவன் மனைவி உறவு எல்லாமே ஓரளவு நன்றாகவே செல்கிறது. அடுத்து துளாராசி. உத்தியோகத்தில் தான் உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கிறது. புகழ் போதை என்பது ரொம்ப டேஞ்சரானது, ரொம்ப அபாயகரமானது. மாமூலாக லிக்யூர் போதையை விட, அந்த போதையை விட இந்த புகழ் போதை ரொம்ப அபாயகரமானது. எல்லோரோட பாராட்டையும் கேட்ட பிறகு அதை கேட்காம இருக்க முடியாது. பாராட்டை பெறுவதற்காக எந்த விலையும் கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பீர்கள், முன்வருவீர்கள். பணவரவு கொஞ்சம் டைட்டாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. வண்டியை கொஞ்சம் மெதுவாக ஓட்டவும். விருச்சிகம். இன்றைக்கி உங்களுக்கு சந்திராஷ்டம நாள். அதனால் புதிய தொழில் ஈடுபடுவது, தூரமாக பிரயாணம் பண்ண வேண்டியது, பெரிய மனிதர்களை சந்தித்து சில கருத்துக்களை பகிர்வதெல்லாம் மேக்சிமம் தவிர்ப்பது நல்லது. தகப்பனாருக்கு உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்குது. மனம் கொஞ்சம் அலைபாய்கிறது. அடுத்து தனுசு ராசி. வேலை கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. வியாபாரிகளுக்கு இன்று ஓரளவு நல்ல நாள். நண்பர்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது. நண்பர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்காங்க. நல்ல பெயர், நல்ல வருமானம் கிடைக்கிறது. சுற்றத்தினர்கள் வீட்டுக்கு வருகை தர்றாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க. அடுத்து மகர ராசி. கணவன் மனைவி மத்தியில் தேவையில்லாமல் பிரச்சனை உருவாகிறது. வாக்குவாதத்தை தவிர்த்து விடுங்கள். காரணம் இல்லாத டென்ஷன். வியாபாரிகள் கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. நண்பர்களை சந்திக்கிறது, பேசுறது கூட முடியலை உங்களால். ட்ரேடிங் பண்ணுறதை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். சகோதரர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறார்கள். அடுத்து கும்பராசி. நைட்டு ஒரு அர்த்தமில்லாத, இனம் புரியாத கனவு வருகிறது. அதே மாதிரி அம்மா மேலே ரொம்ப பாசம் ஜாஸ்தி தான். அவங்கள நல்லா பார்த்துக்கிறீங்க. அந்த அப்பாவுக்கு உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் தொல்லை கொடுக்கிறது. மனைவி எப்படின்னா உங்கள்கிட்ட கோவப்பட்டுக்கிட்டு உங்கள்கிட்ட சரியாக பேசுகிறதில்ல, எல்லாம் சரியாகிவிடும். அடுத்து மீன ராசி. நீண்ட நாளைய கனவு நனவாக போகிறது. புதிய தொழில், வாகனம் போன்றவைகளை நினைத்தபடி அமைகின்றது. நீங்கள் நினச்சபடியே நல்லா செட் ஆகிடுது. தடைபட்டிருந்த சுபகாரிய உறவு பழையபடி நடக்கும் நிலைக்கு மூமெண்ட்டு தெரிகிறது. அன்னையின் ஆலோசனை நன்றாக பயனளிக்கிறது. மாணவர்களுக்கு கல்வியில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போய்கிட்டு ஏனோ தானோன்னு போயிட்டு வராங்க. கொஞ்சம் படிப்பில் ஆர்வம் செலுத்தவும். நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பால்.